ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி பாப்பா யாருன்னு தானே பார்க்குறீங்க? என்னோட ஹஸ்பண்டோட அண்ணனோட பொண்ணு தான். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இதை வந்துட்டு சின்னவா. ஹஸ்பண்டோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இவா தான் குட்டி, அங்கே உள்ள ஃபஸ்ட் குட்டி கேர்ள். அவள் வந்து எதுக்கு இப்போ இங்கே அவளை வெயிட் பண்ண வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஸோ அவளை வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இவள் வெயிட் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம். இவள் எதுக்குங்க வெயிட் பண்ணுறான்ட்டு குழந்தைக்கு தெரியவே தெரியாது. லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் லைக் அவள் வீட்டில் வச்சுருந்தா சில டைம் தூங்கிடுவா. என்னோடய பொண்ணு ஸ்கூல் போகும்போதுல சொல்லிட்டு தான் போனாள், லைக் ஸ்கூல்லேருந்து வரும்போதுல இவாளை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டில் நிற்கணுன்ட்டு. அதனால தான் சரி கொஞ்ச நேரம் நாங்கள் வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் என்ன மாதிரி இமிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தா வாக்கிங் காட்டி பண்ணி கேட்டு திறந்துட்டோம்னா அவள் உடனே ரோட்டில் ஓடிடுவா. அதனால தான் நாங்கள் பிளாக் பண்ணி நின்றுக்கிட்டு இருந்தேன். பஸ்ஸு சவுண்டு ஒன்ஸு கேட்டு அப்புறம் தான் நான் கேட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சேன். அண்டு ஸ்கூல்லேருந்து வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. அவள் வந்து ரோட்டில் பார்த்திங்கன்னா இப்படி ஓடுறதுக்கு வேண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய மதர் இன் லா, ஹஸ்பண்டோட அம்மா தான். தமிழில் நீங்கள் அத்தைன்னு சொல்வீங்களா, அப்போ அத்தை தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு. இதுதான் அவளோட ஆசை. என்னோடய பொண்ணோட ஆசை பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போதுல குட்டி பாப்பாவை கையில் தூக்கிக்கிட்டு நான் நிற்கணும், இல்லைனா சம்படி இப்படி நிற்கணும் நம்ம வீட்டில் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு இன்றைக்கி கிடச்சிது. அவளோட கசின் குட்டி தான் இந்த பொண்ணு. ஸோ அந்த ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தேன். எனக்கும் ஆக்சுவலி குழந்தைலலாம் இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு சிப்லிங்ஸ் ஒன்றும் இல்லாததுனால எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அண்ட் நாங்கள் பாம்பேயில் இருந்ததுனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இது வந்துட்டு ஊரில் இருக்கிறதுனால அவளுக்கு இருக்குதா. இதுக்கப்புறம் இன்னொரு ஷார்ட் கூட சும்மா அவள் எடுக்க சொல்லியிருந்தா, லைக் இன்னொருக்கா எடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருந்தா. ஸோ இந்த ஒரு சான்ஸில் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாச்சு. அவள் ஃப்ரெஷ் அவுட் எல்லாம் ஆயாச்சு. ஆனதுக்கப்புறம் அவளோட ஒரு திங்ஸு எல்லாமே காட்டிக்கிட்டு இருந்தா. குழந்தைக்கு ஒன்றுமே புரியல. பட் இவாளோட ஒரு ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணோட ஹாப்பினஸ் வாஸ் லைக் ப்ரைஸ்லெஸ் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஸோ அதனால சரி ஒன் டே 2 டேஸ் தான் நிற்கிறதுக்கு வந்திருக்காங்க அவங்க. அப்போ அதனால சரி என்ஜாய் பண்ணட்டும்ன்ட்டு. அவளுக்கு இப்படி தூக்கிட்டு நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து என்னோட குழந்தைய நான் வளர்க்கும் போதுல சீக்கிரமாக வளர்ந்துட்டா அப்படின்னு தோணும். பட் எகெயின் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ரிவைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை நடக்கும் போதுல, நம்ம கை பிடிக்கும் போதுல, இந்த குழந்தைய தூக்கும் போதுலலாம் ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு அவுட்டிங்க்கு கிளம்பிட்டோம். இந்த குழந்தைய ட்ரெஸ் பண்ணி விடுறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படி எல்லாம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் அவுட்டிங் போகிறோம். எங்கே போகிறேன்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். மதர் இன் லா, குழந்த, நாங்கள் 3 பேர், ஹஸ்பண்டும் எல்லோரும் நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட அம்மா எங்கேன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க, சொல்கிறேங்க. குழந்தையோட அம்மா வந்துட்டு ஒரு டாக்டர். ஸோ அவங்களுக்கு இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இதுதான் ஓபை தாமரா ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் ஆக்சுவலி அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. 2 கேர்ள்ஸ் அவங்களுக்கு. சின்னவா தான் இந்த குட்டி பாப்பா. ஃபஸ்ட்டு உள்ள கேர்ள் பேபி வந்துட்டு அவங்க அங்கே ஹோட்டலில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. அதெல்லாமே செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. உள்ளே போகிறது வந்து லைக் அவங்களோட ரூம் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. ஃபார் டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்க கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால ரூம் கொடுத்துருந்தாங்க. இதான் அந்த குழந்தையோட அம்மா. குழந்தையோட அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியானா. அவள் இவங்க கூட இருந்துக்கிடுவா. அப்படியெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. எல்லா இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிரேவ் கேர்ளு. ஸோ அதனால் இதுதான் அதோட லோபியாக இருந்துச்சு. லோபியில் கொஞ்சம் நேரம் நின்னோம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நான் வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் போகிறேன். ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பேர் போயிருப்பீங்க, எனக்கு தெரியாது. நாங்கள் 3 பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு கஃபே ஏரியா, பேக்கரி எல்லாமே அங்கேயே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க வந்துட்டு ரூமில் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரூம் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ரூம் பார்த்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். இதான் அந்த பொண்ணோட அம்மா. பொண்ணோட அம்மாவோட அம்மாவும் கிராண்ட் மதரும் கூட இது வந்திருந்தாங்க அவங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் இருந்து ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு.
அந்த ஒரு ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஓபய் தாமரா இன் ட்ரிவாண்ட்ரம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வியூ வந்துட்டு அவங்க 9th ஃப்ளோரில் அவங்களுக்கு அவங்களோட ரூம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து ஒரு ஆம்பியன்ஸு மேலே இருந்து பார்க்கும்போதுல அந்த ஒரு வியூ எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு வியூ பார்க்கும்போதுல எனக்கு பாம்பேயில் இதுதான் ஞாபகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வாஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப நல்ல காற்று எல்லாமே நல்ல ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நீட்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டு க்ளீனாக இருந்துச்சு. அவங்களோட சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலி ஸ்டே பண்ணல, அவங்க தான் ஸ்டே பண்ணாங்க. சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2 டேஸ்க்கு அவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இதுதான் அதோட ஃபஸ்ட்டு பேபி சைல்டு, அவங்களோட கேர்ள் பேபி. அக்காவும் தங்கச்சியும் பார்த்த உடனே அக்காவும் தங்கச்சியும் ஒரு செட் ஆயாச்சு. இடையிலலாம் சண்டை போட்டுக்கிடுவாங்க. பட் ஸ்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஆயிடுவாங்க. அக்கா தங்கச்சி லைக் சேட்டை பண்ணுறது லைக் ரொம்ப அவங்க இது பண்ணிகிட்ருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய பொண்ணு ஒன்று தான், நானும் ஒருத்தி தான். ஸோ அந்த சிப்லிங்ஸ் இல்லாத ஒரு சங்கடம் வந்துட்டு எங்களுக்கு உள்ளக்குள்ளே இருக்குது. பட் ஸ்டில் அந்த சிப்லிங்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு செட்டு தான் எப்போவுமே. அப்படி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த குட்டி பாப்பா அவங்களோட அக்காவை பார்த்த உடனே அக்கா போதும் அப்படியா இருந்துச்சு. ஸோ அங்கே ஜஸ்ட் ரூம் நாங்கள் போனோம். ஜஸ்ட் ஒரு டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப எல்லாம் நான் எடுக்கலைங்க. பிகாஸ் அது ஒரு குட்டி ஃபேமிலி டைமாக இருந்துச்சு. ஸோ அதனால ஜஸ்ட்டு அங்கே ரூம் ஜஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து ரூம் டூர் அதெல்லாம் நான் பண்ணல. அண்டு ஜஸ்ட் ரூம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இவ்வளோ தாங்க எடுத்திருக்கிற வெரி சிம்பிள் விலாக் தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.